எப்பயும் கேட்குற கேள்வி தான் இல்லை. சந்தோஷமாக இருக்கீங்களா? சத்தத்தை காணோம் இல்லை. பல நேரங்களில் பல பிரச்சனைகள், என்னையா, பல தேவைகள், பல நெருக்கங்கள், அதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறாரா, பாதுகாத்திருக்கிறாரா, தேவைகளை சந்திச்சிருக்கிறாரா, சரீரத்தில் சுகம் கொடுத்திருக்கிறாரா, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்காரா? ஆமாம். என்னதான் நன்மைகளை கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றாலும் இல்லை, பல நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது ரொம்ப சோர்வாக தான் நம்ம வரோம்ல. இன்றைக்கு அதை குறித்ததான ஒரு தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். பேசுவதற்கு முன்பாய் மீண்டுமாய் கர்த்தர் என்னை உங்கள் ஆலயத்தில் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சரிங்களா? நான் எப்பயுமே ஒரு சாங் ப்ளே பண்ணால, அருமையான ஒரு பாடல். நான் எப்போல்லாம் நான் சோர்வாக இருக்கணும், எப்போல்லாம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறணும், அப்போல்லாம் நான் கேட்கின்ற பாடல். இல்லை, கர்த்தர் நம்ம மேலே மனது உருகுகிறாரா? பேசுங்களேன். ஆமாம், கர்த்தருக்கு நிறைய நாமங்கள்லாம் இருக்கு இல்லையா? அவர் இரக்கம் உள்ளவர், அப்புறம் மனதுருக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர், நம்ம பண்ணுற தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறவர். அப்படிதானே? ஆமாம் இல்லையா? ஆமாம். ஆனால் கர்த்தர் நம்ம மேல் அக்கறையாக தான் இருக்கிறார். ஆனால் நம்ம அவரை தேடுறோமா? இல்லை, தேவைகளின் நேரத்தில் கர்த்தராண்டதில் போய் நம்ம நிற்கிறோமா? இல்லை, இந்த பாடல் கேளுங்க. ஒரு சகோதரி தான் பாடியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மனதுருகிற தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலை வரிசை அடிக்கினே போகிறாங்க. ரைட்? பாட்டில் நல்லா கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக பாட்டு முடித்த பிறகு நான் கேள்வி கேட்க போகிறேன். ரைட்டா? எத்தனை ஆசீர்வாதங்கள் அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லி. ரைட்டா? இவ்வளோ பெருத்த ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன் மகனே, மகளே. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, என்னை விட்டுட்டு சந்தோஷத்தை தேடி, சமாதானத்தை தேடி, உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்ன பண்ணுறேன்னா எங்கெங்கெல்லாம் ஓடின்னு இருக்கல. ஆமாவா இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். தலைப்பு நான் சொல்ல போகிறதில்ல. கண்களை மூடி ஜெப நிலையில் இந்த பாடலை கேளுங்க.
எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரச்சா, கடந்து போன நாட்கள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் கருவழியைப் போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை சந்திச்சிருக்கீங்க, சரீரத்தில் சுகத்தை தந்திருக்கீங்க, எங்கள் ஆயுள் நாட்களை கர்த்தாவே நீர் கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே நன்றியல்ல இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் ஓடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நான் கொடுத்து ஜெபிக்கிறேன். வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடி உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே திருப்தியாய் போஷிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியான கிருபையை தாருங்கப்பா. கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருப்பாங்கன்னு சொன்னால் கர்த்தாவே கண்ணீரை தொடங்கப்பா. அவங்க பாரத்தை எல்லாம் கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் அவங்க இறக்கி வைத்து விட்டு செல்லும்படியான பாக்கியத்தை நீ தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன். இது நீர் எங்களோடு பேசுகிற ஒரு நேரம் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுகிற ஒரு நேரம் ராஜாம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். பாட்டு கேட்டீங்களா? கேட்டீங்களா? பல நேரங்களில் நம்ம கவலையில் அப்படியே துடிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் என்ன தள்ளி ஒதுக்கிட்டாங்க. பாரத்தோடு நான் நிற்கிறேன்யா, கண்ணீரோடு நான் நிற்கிறேன் சாமி, என் கண்ணீரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம கவலைப்படுறோமா இல்லையா? படுறோமா என்ன? படுறீங்களா? அந்த அம்மா பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணீரை துடைக்க ஒரு கரம் உண்டு. அல்லேலூயா. காயங்களை ஆற்றுவதற்கு அவர் அன்பு உண்டு, தனிமையை மாற்றிட அவர் துணை உண்டு. இருளில் இருக்கீங்களா? சொல்லுறா, இருளை வெளிச்சமை மாற்றுகிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த பொய்யான உலகத்தை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை பாதுகாப்பதற்காய் மெய்யான ஒரு தேவன் உயிரோடு இன்றைக்கும் நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா? அவரை நீங்கள் தேட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆவலாய் காத்திருக்கிறாராம். அனுதினமும் அனுதினமும் இல்லை, கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் மகன் இல்லை என்னை தேட மாட்டானா? இல்லை, பிரச்சனை நேரத்தில் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானான்னு சொல்லி அவர் ஆவலாய் காத்திருக்கிறாராம். கர்த்தரை தேடுறீங்களா? நீ தலைப்பே அதுதான், கர்த்தரை தேடுறீங்களா? ஒருவேளை கர்த்தரை தேடுகின்ற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொன்ன காரியம் அதுதான். சங்கீதம் 38:10 என்ன சொல்லுதுன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தரை தேடுனா இல்லை, சிங்கக்குட்டி, சிங்கம் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிங்கம் என்ன, அது காட்டுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கம் என்னைக்காவது பட்டினியாக தாழ்ச்சியாக இருக்குமா? வறுமையில் வாடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறா, அந்த சிங்கம் கூட தன் குட்டிகளுக்கு சாப்பாடு இல்லாமல் தாழ்ச்சியாய் பட்டினியாய் இருக்குமா, ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கோடு போட்டுக்கோங்க, நல்ல கோடு போட்டுக்கோங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது, நிறைவாய் தருகிற ஒரு தேவன் உங்கள் மத்தியில் இன்னைக்கு நிற்கிறாராம். அது சொல்கிறாரு இல்லை, என் ஜனம் என்ன பண்ண மாட்டேங்குது, என்னை தேட மாட்டேங்குது. இல்லை, எங்கெங்கேயோ பிரச்சனை நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, தேடுவது இல்லைன்னு சொல்கிறார்ல. கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைஞ்சு அப்படியே வறுமையில் வாட விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? விட்டுருவாங்களா? இல்லை, வேதம் சொல்லுதில்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறார்ல. உன்னை என்ன பண்ணியிருக்காரா? அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஐயா கூட இன்னைக்கு சொன்னாங்க, தாய் மறந்தாலும் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்கல்ல, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறேன், ஆனால் என்ன மறந்துட்டு மகனே மகளே நீ எங்கே சுற்றின்னு இருக்கிறேன்னு கேட்குறாரு இன்னைக்கு. ரைட்டா?
பிரச்சனை நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மனுஷர்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். போகிறோமா இல்லை? யார்கிட்ட போய் யாரை சந்திச்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம், யாரை பிடிச்சா இந்த வேலை கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம அந்த உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமாவா இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், உங்கள் கவலைக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் கர்த்தரை தேடாதது தான் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ரைட்? இதே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 23 ரொம்ப அற்புதமாக இல்லை, அந்த சங்கீதம் மனப்பாடமாக சொல்ல வேண்டிய சங்கீதம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார். சத்தமா எத்தனை பேர் தாழ்ச்சியாக வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதுவும் சொல்லுவோம் நம்ம இல்லை. கர்த்தருக்கு யாரும் சொல்றாரா, குறைவின்றி உன்னை நிறைவாய் நான் ஆசீர்வதிப்பதற்காய் நான் காத்து நிற்க மகனே, ஆனால் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, என்னை தேடி வரவே மாட்டேங்கிற, என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, என்னை கூப்பிடவே மாட்டேங்கிற. இல்லை, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும், வசனம் மட்டும் ரொம்ப அழகாக சொல்லிடுறோம்ல, ஆனாலும் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் கர்த்தரை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரு தேடுவதை விட்டுட்டு வேறு யாரெல்லாம தேடியில் இந்த உலகத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் சாத்தான் ரெடியாக வலை வச்சு காத்துன்னு இருக்கிறானா. இந்த மாதிரி வர எல்லாம் கப்புன்னு என்ன பண்ணானா அவன் பூச்சிக்கிறான். பிரச்சனைகள் மத்தியில் நம்ம உட்காந்துட்டு கர்த்தர் என்னை கை விட்டுட்டாரு, கர்த்தர் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, என் கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்காதீங்க. நம்ம பாடினாங்க பார்த்தீங்களா, என் கண்ணீரெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்க சாமி, என் கண்ணீருக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரா. உண்மை சார்ந்து வாழ்வதே ஆனந்தம், நித்தியமான ஒரு ஆனந்தம்னு சொல்லி அந்த அம்மா முடிக்கிறாங்க. திகையாதே, கலங்காதே, உன்னை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரா, உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் பார்த்தாதம்மா. இந்த 23ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு வரான், போஷிக்கிறாருன்னு சொல்கிறாருல்ல, ஆகாரம் கொடுக்குறாராம், சாப்பாடு கொடுக்குறார் அனுதினமா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன் தேவரீர் நீ எங்கள் கூடயே இருக்கிறீர். அந்த விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ரைட்டா? விசுவாசி பதறான்னு ஏசாயால நான் போன மாதம் தான் நான் பேசிட்டு போனேன், விசுவாசத்தை பற்றி தான் நான் பேசிட்டு போனேன். ரைட்? விசுவாசி எதை பற்றியுமே பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கான்? சந்தேகப்படாம விசுவாசத்தோடு நீங்கள் என்ன கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டீர்கள். இல்லை, பெற்றுக்கொள்ளுவீர்கள்லாம் இல்லை, பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லிக்கிறான். சந்தேகப்படாதங்க. டோன்ட் டவுட் ஜீசஸ். இல்லை, ஏமாத்துற புத்தி நமக்கு தான், அவருக்கு இல்லைங்க. அவர் கள்ளம் கபடுமே இல்லாத ஒரு தேவனா. ரைட்? சரிங்களா? அவர் ஆவலாக உங்களையும் என்னையும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க மாட்டீங்களா, அவரை தேட மாட்டீங்களான்னு அப்படியே பார்த்துன்னே இருக்கிறாராம். அவருடைய பார்வைக்கு மறைவாக நீங்கள் எங்கேயுமே ஓட முடியாது. போஷிக்கிறார்னு சொல்கிறாரு, பாதுகாக்கிறார்னு சொல்கிறாரு, என்னை வழி நடத்துகிறார்னு சொல்கிறாருல. பகைவர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரா, என் தலையை என்னையால் அவர் அபிஷேகம் பண்ணி என்ன உயர்த்துகிற ஒரு தேவன். இல்லை, நீங்கள் இயேசுவை நம்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் சொல்லலை, அதை அனுபவிச்ச சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். ரைட்? கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமா. எது வரைக்குமா? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்து போய் இருக்கிற வரைக்கும், இல்லை அடுத்த சொல்லுவீங்களா நித்திய ஜீவனுக்குள்ளாய் நான் கடந்து செல்லுகின்ற வரையில் கர்த்தர் என்னை நித்தமும் என்னை நடத்தி என்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணித்தரமாய் சங்கீதத்தில் எழுதி வச்சுக்கிறாரு. மனப்பாடமாக நம்ம சொல்லிக்கிறோம், வேற இல்லை, மனப்பாடமாக சொல்லியிருக்கிறோம். சங்கீத வசனங்களை நீங்கள் சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது நீங்கள் என்ன பண்ணமா, நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் அந்த வசனங்கள் படியாக நீங்கள் நடக்கிறீங்களோ அப்படின்றது மாத்திரம் கொஞ்சம் உங்களை சோதித்து பார்த்து கொள்ளுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் அதுதான் அங்கலாய்ப்போடு சொல்கிறாரு, இந்த ஜனம் என்னை தேட மாட்டேங்குது, இந்த ஜனம் என்னை நோக்கி பார்க்க மாட்டேங்குது, இந்த ஜனம் என்னை நோக்கி கூப்பிட மாட்டேங்குது. இல்லை,
நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்குது. நான் சொல்லலை, நான் சொல்லுமா, இந்த வேதம் சொல்லுது. ரைட். உங்களுடைய ஜெபத்துக்கு, அவருடைய விண்ணப்பங்களுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்து இருக்கிறதா. அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கான்? பைபிள் சொல்லுது ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கான். பொய் சொல்லுகிற மனுஷன் இல்லைங்க. நான் பல முறை திருப்பி அதான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் சும்மா ஏதோ உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக அவர் கொடுக்குறாருன்னு நினைக்காதுங்க. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அது கூட கண்டிஷன் வச்சிருப்பார். நான் சொல்லியிருக்கேன், நிபந்தனைகள் இல்லாமல் கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தையும் தருவதில்லை. கர்த்தரை தேடுனேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் குறைவுபடாது. ரைட்டா? தேடலைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? பல நேரம் நம்ம இதான் பண்ணுறோம்ல, பிரச்சனைகள் மத்தியில் போய் உள்ளே உட்காந்துன்னு அவரை தேட மறந்துடுறோம். ரைட்டா? மனுஷர்களை தேடி ஓடுறோம். இல்லை எங்கெங்கெல்லாம் போனால் என்னென்ன நடக்குமானே நம்ம அறிவு இல்லை, பெரிய அறிவு ஜீவிங்க நம்மலாம். 6 அறிவு வச்சுன்னு இருக்கிற இந்த 6வது அறிவை வச்சுன்னு ஆராய்ச்சி பார்க்கறது இல்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு. முடிவு சில்லியாமி சொல்லுங்க, என்னம்மா முடிவு எப்படி இருக்குமா? அது மரண வழி. நீ சொல்லுதில்ல, பாடுகள் மத்திய நீ உள்ளே போனேன், கர்த்தரை விட்டு நீ தூரமாக போனேன்னா சாத்தான் பிடிச்சின்னு போயிடும். சந்தேகமே கிடையாதுங்க. போய் உள்ளே உக்காந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சத்ருவனை சாத்தான் என்ன பண்ணுறான்னா அவனுடைய வலையில் அவங்கள பிடிச்சிடுவான். அப்படி அவன் பிடிக்கிறான்னு சொன்னால் நம்ம கர்த்தரை விட்டுட்டு உலகத்துக்கு பின்னால் போய் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாய் மாட்டிக்கிட்டு இல்லை. அம்மாவா இல்லையா? வேதம் சொல்லுதுமா, நான் சொல்ல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்குமா? விட்டுருவேன்னு சொல்லலாம். ஆனால் விடுறதில்லை. விடுறோமா? ஒரு மலை மேலே உள்ள ஒரு சின்ன வில்லேஜ், ரைட்டா? பயங்கரமான மலை. முந்தானத்து பெஞ்சு பார்த்தீங்களா சென்னையில்? சரியான மலை, பயங்கரமான மலை. மேலே உள்ள கிராமத்துலேருந்து எல்லாம் பொருள் அடிச்சுன்னு வருது ஆற்றுல. நீங்கள் அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆற்றுல அடிச்சுன்னு வருது, அண்டா வருது, குண்டா வருது, கட்டில் வருது, மெத்த வருது, எல்லாம் வருது நிற்குது. ரைட்டா? நம்ம தம்பி மாதிரி ஒரு யங்ஸ்டர், ஏன் தம்பி வேணா கோச்சிப்பார், நம்ம இமானுவேல் எடுத்துப்போம். ரைட்டா? இமானுவேல் மாதிரி ஒரு நல்ல திடகாரத்தரமான ஒரு வாலிபன், நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஒரு மாதவன், டமால்னு தண்ணியில் விழுந்து போகிற வர ஜாமான்லாம் ஏற்று கொண்டாந்து கரையில் சேர்த்துன்னு இருந்தானா. அப்போ அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துக்கிறார், என்ன மாதிரி ஒரு பெருசு. ரைட்டா? இந்த பெருசுக்குனால பிரச்சனை தான். அப்படி தானேவா? பெருசு கம்முன்னு எல்லாம் தெரியும், கம்முன்னு வேணாம் சொல்லாதீங்க. அவங்க ஞானவான்கள், அனுபவசாலிகள், அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ரைட்டா? அந்த பெரிய மனுஷன் சொன்னாரா, தம்பி வேணாடா, இவ்வளோ பொருள் எடுத்து வச்சுக்கிறியாடா, இல்லை அண்டா எடுத்து வச்சுக்கிற, குண்டா எடுத்து வச்சுக்கிற, கட்டில் எடுத்து வச்சுக்கிற, எல்லாம் எடுத்து வச்சு நிற்கிற, பீரோ எடுத்து வச்சு நிற்கிற, போதுண்டா போடா. அந்த ஆற்றுல தண்ணி வேறு அதிகமாக வந்து இருக்குது, வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, தயவுசெய்து ஓரமாக வந்து உட்காரான்னு கேட்டால் சொன்னான் அந்த பையன், நைனா இந்த மாதிரி ஒரு சான்ஸு இல்லை, அப்படி தான் விட்டதை பிடிக்கிறேன் நம்ம ஆளுங்க சீட்டாடின்னு உட்காந்துருப்பா, எல்லாத்தையும் விட்டுன்னு உட்காந்துருப்பாங்க கட்சியில். ரைட்டா? அம்போன்னு தலைமையில் துண்டு போட்டு எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சு. விட்டதை புடின்னு சொன்ன புத்தி தானே. ரைட்? இந்த தாத்தா சொன்னதை கேட்கல, பெரியவர் சொன்னதை கேட்கல. அந்த பையன் சொன்னானா, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்பயாவது ஒரு முறை தான் வரும், அந்த சான்ஸ் இப்போ எனக்கு வந்துக்குது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வேணும் எல்லா பொருளும் நான் சேர்த்துக்குவேன் அப்படின்னானா. வேணாடா டேய், தயவுசெய்து கேள்றா, ஆற்றுல கட்டையெல்லாம் அடிச்சுன்னு வருது, மரம்லாம் அடிச்சுன்னு வருது, அடிச்சுன்னு போய்டுவிடா. கேட்கவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பாருனா கடைசியாக ஒரு கம்பளி வருது. என்ன வருது? மலை இல்லை, நிறைய மலையில் இருக்கவங்களாம் கம்பளி வச்சுருப்பாங்க, நல்ல கருப்பாக ஒரு கம்பளி வருது. இதான் கட்சி, இப்படி தான் சொல்லிட்டே இருப்போம் இல்லை, இதான் கட்சியாக ஒரு கம்பளி வருது, இந்த கம்பளியை மாத்திரம் நான் எடுத்துன்னு நான் நிப்பாட்டிடுறேன். ரைட்டா? பெருசு சொல்லிச்சுட்டு வேணாடா, போனா போட்டுடா, ஒரு கம்பளி வாங்கிக்கடா. இல்லை விட மாட்டேன். உச்சிட்டான், தண்ணியில் குதிச்சானா, போய் கம்பளியை பிடிச்சினா. ரைட்டா? போராட்டம் நடக்குதுங்க. கம்பளியை பிடிச்சிங்கன்னா பயங்கர போராட்டம் நடக்குது. வர முடியல, தத்தளிக்கிறான். தண்ணி வேற அதிகமாச்சு, வேகமாக தண்ணி அவனை தள்ளினும் போது பெருசு சொன்னாரா, டேய் வேணாடா தம்பி, எங்கடா அடிச்சுன்னு போற, டேய் அந்த கம்பளியை விட்டுட்டு வந்துடா வெளியில. அலர்னானா அந்த பையன், நைனா கம்பளியை நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, கம்பளி தான் என்ன விடாம பிடிச்சி நிற்குது. நானா கம்பளியை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கம்பளி தான் என்ன பிடிச்சிருந்துக்குதுண்ணா. அந்த கம்பளி எது தெரியுங்களா? அடிச்சுன்னு வந்த கரடி.
தண்ணியில் அடிச்சு வந்த கரடி மாட்டினான், பையன் பூட்டான், ரைட்டா, சேர்த்து வச்சதெல்லாம் ஓரமாக வச்சுன்னு போயிட்டான். இல்லை, இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றும் இல்லை. இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, நாளையை குறித்து கவலைப்படாத மகனே மகளே, அந்த நாளுக்குள்ள பாடுகள் அது எனக்கு போதும். இல்லை, முதலாவது கோடு போட்டு வச்சுக்கோங்க, கோடு போட்டு வச்சுக்கோங்க. ரைட், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. நீங்கள் எதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கூட கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? நாங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் நீங்கள் கர்த்தரை நீங்கள் தேடி பாருங்களேன், ஒரு நன்மை அவங்க வாழ்க்கையில் குறைவுபடவே படாது. ரைட், என்னுடைய சாட்சி ஒன்று கடைசியில் சொல்கிறேன் நான். ரைட்டா, சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பு அதிகமாக ருசித்தவன். ரைட், சங்கீதம் 23, 91 நிறைய இருக்குது, 121 எல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தர் அவனுக்கு எப்படி போதுமானவராக இருந்தான், கர்த்தரை எந்தெந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவனுக்கு எப்படியெல்லாம் அவனுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி அவன் சங்கீதம் ஃபுல்லாக சந்தோஷமாக பாடுகிறான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சங்கீதத்துக்கு பின்னாலே ஒரு சோகமான ஒரு கதை இருக்குமா? பாடுகளின் மத்துல, போராட்டத்தின் மத்துல, சாவின் விளிம்புலேருந்து கூட சங்கீதக்காரன் சங்கீதம் எழுதுகிறான். 3வது சங்கீதம் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனை சுற்றி போர் வீரர்கள் நிற்கிறாங்களா அவனை சாகடிக்கிறதுக்கு. இல்லை, எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங், எல்லாம் மாட்டினான், சுற்றி வளைச்சிட்டாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, நைட்டு வந்துருச்சு. நிம்மதியாக தூங்க முடியுமா? தூங்க முடியுமாம்மா? ராத்திரி ஆனால் ஏன்டா வருது நிற்குது சம்டைம்ஸ். இல்லை, ஆமாம், அவன் தாய்க்குள்ளெல்லாம் சொல்லலாம், ஏன்டா விடியுது நிற்குது. இல்லை, சொல்கிறீங்களா? சொல்கிறீங்க, சொல்லாதீங்கம்மா. காலைதோறும் கர்த்தரை தேடுங்கன்னு வேதம் சொல்லுது. ரைட்டா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் காலையில் தேடணும் பிரதர்? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் காலையில் தேடணுமா? ராத்திரி தேடக்கூடாதா? ஏன் மத்தியானம் தேடக்கூடாதா? ஏன் காலையில் தேடணுமா? அதான் பைபிள் ஸ்டடிக்கலாம் வாங்க, ஐயா பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லி பார்க்குறா, யாரும் அசைய மாட்டேங்கிறீங்கண்ணே. ஏன் காலையில் கர்த்தரை தேடணுமா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நான் பல முறை சொல்கிறேன், பழசை கொடுக்கறது நம்ம தேவன் இயேசு இல்லை. எல்லாமே புதுசாக கொடுப்பாரா? நம்ம புதுசாக தான் நம்ம வேணும்ல, பழசு வேணுமா? சரவணா ஸ்டோர்ஸ் போய் பாருங்களேன், பழைய எனக்கு எங்கள் வீட்டில் எதோ பெரிய பிரச்சனையே தான். பேட்டர்ன் மாறிச்சான், இந்த போட்டி பல்சை கொடுத்துட்டு பூசு எடுத்துனுவான். எவ்வளோ நாளைக்கு அது பூசு? ஒரு 6 மாதம். மணி போய் மாற்றல. இந்த மனநிலையை விட்டு நீ தயவுசெய்து வெளியில் வாங்க. இல்லை, வரலாமா? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? போதும் என்கின்ற மனதோடு கூடிய இருக்கா போதுன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்களா பிரதர்? வைக்க முடியும்? தேவைகள் எவ்வளோ இருக்கா ஐயா? அனுதினமும் புதுசாக தேவைகள் வருது. ஃபுல் ஸ்டாப் வச்சா நான் கேட்டேன், அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஊரோட ஒத்து வாழ்ந்து ஒரு பழமொழி வச்சுக்கிறீங்களா? தொலைஞ்சி போயிடுவீங்க. ஊரோட என்ன பண்ணுமா? ஒத்து வாழ்ன்னு சொல்லலை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஸ்டாண்டப் அவுட், ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான வார்த்தை. தனித்து நில்லு, கர்த்தருக்காய் நீ தனித்து நின்னுன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவான். கும்பலோட போயிட்டேன்னு வச்சுக்கேன், போக வேண்டியதுதான். என்னம்மா அப்புறம் எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும், இல்லை என் புத்தி அதெல்லாம் அப்புறம் பின்னால் புலம்பாதீங்க. வரும் முன்னால் காப்பது அதுதான் புத்திசாலித்தனம். ரைட்டா பிரதர்? ரைட்டா பிரதர்? வந்த பிறகு புலம்புது ரைட்டா? வரத்துக்கு முன்னால் இல்லை, இப்போ கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும், கேள்விப்பட்டீங்களா? சந்தோஷமான செய்தியா இது? சிரிக்கிறாங்க பாருங்க சிஸ்டர். சந்தோஷமான செய்தியாம்மா? போய் சரியா? அட்லீஸ்ட் என்ன 3வது வாரம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், அப்படியா? ஒருவேளை அப்படின்னு நினைப்பீங்க. என்ன உங்களுக்கு ஐயோ இல்லை, சத்தியம் கேட்கக்கூடாத காலம் கூட சீக்கிரமாக வருதான். பேப்பர் நியூஸ்லாம் பார்க்குறீங்களா? மணிப்பூர் டெய்லி முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூரில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது குக்கீஸ் அப்படின்னு சொல்கிற இன ஜனம், நாகாஸ்ன்னு சொல்ல ஒரு இனம் இருக்குது. நிறைய பேர் 99% கிறிஸ்தவர்கள்.
இன்றைக்கி இந்த பிஜேபி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் அடித்து ஒழிக்கணும்னு முடிவில் இருக்காங்க. ஆனால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார் நடக்காது. இல்லை, ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவானா? இல்லை, உனக்கு எதிராக எவன் வந்தால் நான் உனக்கு எதிராக என்ன பண்ணுவேன்? நான் கொடியேற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான்லாம் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்குதுமா, 250 ஆலயங்களுக்கு மேலே இடிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி விடுதலையோடு உட்காந்து இன்றைக்கி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே காட்டுக்குள்ளார மலையில் பள்ளத்தாக்கில் பனியில் குளிரில் பார்த்தீங்கன்னா நடுநடுங்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை செலுத்திக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. கொடை பிடிச்சிட்டு மலையில் ஆராதனை நடு ரோட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமை இங்கே வருமானு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் வரும். தமிழ்நாட்டுக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது. ரைட்டா? எதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரா? என்னை நம்பினவங்களை, என்னை நோக்கி பார்த்தவங்களை நான் என்ன பண்ணதில்லை, ஒரு காலம் நான் கைவிட்டதா இல்லை மகனே. இல்லை இல்லை 91 சங்கீதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, அவர் அரணான கோட்டைன்னு சொல்கிறார்ல, அவரை செட்டைக்குள்ளாய் நீங்கள் மறைவுகளை ஓடி வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தனை உங்கள் மேலே கை வைக்க முடியாது. உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் 1000 பேரும் அடுத்த பக்கத்தில் 16 பேரும் 16 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. கர்த்தர் கொடுக்குற வாக்குமா யாருக்கு தெரியுமா? அவரை தேடுகிறவங்களுக்கா, அவரை நம்புகிறவங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. இந்த தாவீது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுற்றி எல்லாம் பகைஞர்கள் முடிச்சுட்டாங்க. நான் சந்தோஷமாக இருந்தாங்களா? நைட்டு வரட்டும், கண்ணு தெரியாது. நைட்டில் கண்ணு தெரியுமா பிரதர்? நமக்கு நம்மளும் பெரிய அறிவிஜீவிங்க தான். பெருசாக கண்ணு முட்டை கண்ணு வச்சதால கரண்ட்டு போனால் கதை முடிஞ்சது. சொந்த வீட்டில் இருப்போம், 10 வருஷம் 20 வருஷம் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருப்போம். கிச்சனில் போய் வத்திப்பட்டி எடுக்கிறதுல போதும் ஆகிடும். கீழே வந்து டமால் எழுந்து முட்டிங்கன்னு சத்தம்லாம் வரீங்களா தேடின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. ராத்திரியில் எல்லாம் அவருடைய பகைஞர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். வீட்டில் போய் அந்த 3ஆவது சங்கீதம் வாசுங்க. அது அழகாக வந்து பெர்க்மன் ஐயா ஒரு பாடலாகவே பாடியிருக்கிறாரு. இல்லை, நித்திரை செய்வேன்னு சொல்லி சந்தோஷமாக நான் நித்திரை செய்வேன். தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? சுற்றி பகைவர்கள் மாட்டினான காலி சாவடிச்சிருவானுங்க. அவனுங்க இருட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணி நினைக்கிறாங்களா? இவர் முட்டி போட்டு ஜாபம் பண்ணாரு. கர்த்தாவே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நான் நம்பி இருக்கிற தெய்வம் சாமி. நான் நிம்மதியாக என்ன பண்ண போகிறேன்? தூங்க போகிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நிம்மதியாக நான் தூங்க போகிறேன். காலையில் எழுந்து நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அதுதாங்க தாவீதோட விசுவாசம். ஸ்தோத்தரிச்சான்னா ஸ்தோத்தரித்தான். பகைவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. நிர்கதியாக நிற்கிறான், தனி மனிதனாக நிற்கிறான். ஆனால் அவன் கூட நின்னது யார் தெரியுமா? கூட நின்னது யாருமா? பகலில் வெயிலாகிலும் அது மட்டும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, நான் உனக்கு துணையா நான் நிற்கிறேன். கர்த்தர் அவனுக்கு துணையா நின்னாரா? ஒரு பயிலும் தாவீது மேலே கை வைக்க முடியல. அவன் சுகமாக எழும்பி கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். அந்த சங்கீதம் இருக்கும் இல்லை? கர்த்தர் கொடுக்குற வாக்கு அதுதான். என்னை தேடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, எந்த தீங்கு உன்னை தொடாது. அதே அந்த அறிவுரையை அவன் மகனுக்கு கொடுக்குறான். அவனோட விட்டு இல்லைங்க. சாலமோனுக்கு அவன் என்ன சொல்கிறான்? 1 நாளாகமம் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால், கோடு போட்டுக்கோங்க, நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். தேடுனீங்கன்னா பிடிச்சிக்கலாம். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னு சொன்னால், தேடாமல் விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை என்ன பண்ணுவாரா? கை விட்டுருவாரு. டே சாலமோன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தரை தேடுறதை விட்டுறாத. இல்லை, அவனை மாதிரி ஒரு பெரிய ஞானி இந்த உலகத்தில் இருந்தான்னு சொல்லி சரித்திரமே இல்லை. இல்லை, கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாருல்ல. ஆனால் பின்னால் கெட்டு போனால் அது வேறு கதை. அது வேணாம், நம்ம எடுக்க வேண்டாம். நல்லது மட்டும் நம்ம எடுத்துவோம்ல. வரும் முன்னால் காப்பாது தான் புத்திசாலித்தனம்ல. அம்மாவா இல்லையா? இல்லையாடா? பரீட்சைக்கு முன்னால் படிச்சுட்டு போகணுமா? பிட்டு எடுத்துன்னு போய் அடிச்சு பாஸ் பண்ணலான்னு நினச்சின்னு பிட்டு எடுத்துன்னு போடுறது. ரைட்டா? சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவான், யாடா போய் முட்டி பச்சின்னுங்கிற, இதெல்லாம் வரும்னு வாய்தாரி சொல்லிட்டாலே எடுத்துன்னு போடு. இல்லை, அடி மாட்டினாமோன சாவு. இல்லை, ரைட்டா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் போகாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒரு சூழ்நிலை நீ இருந்தாலும் மகனே என்னை தேடு.
எந்த சூழ்நிலையில் நீ எங்கே இருந்தாலும் சரி என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாரா? ஆபத்து நாளிலே கூப்பிடுறீங்களா? 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 யார் யாரோ கூப்பிட்றோம் இல்லை, ஆனால் அவரை மட்டும் கூப்பிடுறதில்ல. அது எப்போ கூப்பிட்றோம் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போய் ஒன்றுமே முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜில் மட்டும் கடவுளே காப்பாற்றுக்க. அதனால மனதுருக்கத்தின் தேவனில் இந்த பாடலில் சொல்கிறார் பார்த்தீங்க, தனிமையாக நீ இருக்கிறியா மகனே, துணையாய் நான் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இருளில் இருக்கியா, அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன எடுத்து செய்யறதுன்னு எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில், இருளான ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், நீ வருந்துன்னு இருக்கிறியா? கர்த்தர் சொல்கிறாரா, வெளிச்சமாய் உன் வாழ்க்கையில் நான் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிட மாட்டியா? கூப்பிட்றீங்களா பிரதர்? கூப்பிட்டுருக்கீங்களா? கேட்டிருக்கிறாரா? உதவி செஞ்சுருக்கிறாரா? நிறைய செஞ்சுருக்கிறாரா? வெரி குட். ஒரு அலையில சொல்லலாம். ஒரு பிரதர் சொல்கிறாரு, இங்கே சிஸ்டர் சிரிக்கிறாங்க, ஏன்னா நான் கேட்குறேன், எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறார். ரைட்டா? அந்த மாதிரி சோர்ந்தே போகாதீங்க. அந்த சோர்வின் ஆவியை கொண்டு வரவன் பிசாசு. ரைட்டா? சோர்வின் ஆவியை கொண்டு வரவன் பிசாசு. சொன்ன பார்த்தீங்களா, விட்டதை பிடிக்கிற கதை வேணாம், கரடி கதை தான், சேர்ந்து போயிடுவீங்களா? இல்லை, எச்சரிக்கிறேன். பாவம் செய்ய துணிகரமாக செஞ்சீங்கன்னா பாவம் அநேக அடியில் அடிக்கப்படுவீங்கன்னு வேதம் சொல்லுது. தெரியாமல் செய்யற கூட கர்த்தர் மன்னிச்சாரா? துணிகரமாக தெரிஞ்சு பண்ணனா கழுத்தா மட்டில் போடுவேன்ருக்கா இல்லையா? பல முறை கண்டிக்கப்பட்டும் தன் பிடரையை முடிங்க கடினப்படுத்துறவன் ஐயா சொல்லுவார் பாருங்க, சடிதியாய் காலி மௌன கட்சியாக போட்டு ஒரே அடி அடிச்சு கழுத்தா மாட்டேன். நீ இருக்குது ஒன்று வீட்டில் சொல்கிறாங்களா? திட்டிருக்காங்களா உன்னை? நீ இருக்கிறது ஒன்று, ஒன்றை பத்ததுக்கு ஒரு எருமை மாடு பொத்துருந்தா கூட பால் கறந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா என்னைக்காது? நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு. தாவீது ஆடு மேய்ச்ச வந்தாங்க. எஸ் ஹி வாஸ் எ ஷெப்பர்ட். அவன் ஆடு மேய்ச்ச வந்தான் இல்லை. சாமுவேல் போகிறான், கர்த்தர் சொல்கிறாரா, அதை எவன் வீட்டில் போடா, ஒரு பையனை நான் செலக்ட் பண்ண ராஜாவாக்க போகிறேன்னு. அவங்க வெளி தோட்டத்தெல்லாம் பார்த்து திடகாத்திரமாக இருக்க அவங்க அண்ணனெல்லாம் இவனான்னு கேட்குறாரு. சாலமன் சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், இவன்லாம் இல்லை, வெளி தோட்டத்தை பார்க்காத, இன்னொருத்தான் இருக்கிறான். அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, இன்னொரு பையன் இருக்கானா, எங்கே அவன்? யூஸ்லெஸ் ஃபெலோ இல்லை, அவன் எதுக்கு லாய்க்கில், எங்கே அனுப்பிச்சிக்கிறான் அவனை? ஆடு மேய்க்க அனுப்பிச்சிக்கிறேன். அவன் வந்தவனை கத்த சொல்கிறான், இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை தான் நான் தெரிந்து கொண்டவன், இல்லை இவனை அபிஷேகம் பண்ணு. அப்படி அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றப்பட்டவன் தான் தாவீது. அவன் மகனுக்கு அவன் கொடுக்குற அறிவுரை தான், கத்தரை விட்டுறாத மகனை, அவரை தேடி பிடிச்சிக்கோ. இல்லை அவரை நீ தேடாமல் விட்டுட்டா, கண்டுக்காம நீ விட்டுனா அவர் உன்னை கண்டுக்காம விட்டுருவார். கத்தர் உன்னை கைவிட்டார்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உன்னை உதவி செய்ய முடியாது. Nobody can save you except the grace of God. இல்லை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் தான் உன்னை காப்பாற்றுமே ஒழிய எந்த சக்தி இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்றுவதற்கு முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறாங்களே. அந்த எண்ணம் இருக்கா? இது வரைக்கும் நீங்கள் தேடாமல் இருந்தீங்கன்னா இல்லை, தேட ஆரம்பிங்க. இல்லை, மத்தேயு சொன்ன பார்த்தீங்களா, 6:33 சொன்னது மாதிரி, முதலாவது அவங்க போய் நில்லுங்க, கடைசியாக போய் நிற்காதீங்க. கடைசியாக போய் கத்தடத்தில் நிற்காதீர்கள். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம்ல, எல்லாம் கைவிட்ட நிலைமையில். டாக்டர்ஸ் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது ஆல்மோஸ்ட் போன கேஸ் தான், முடிஞ்ச கேஸு. ஆனால் ஒன்று என்ன பண்ணுங்க, உங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, அவர் காப்பாற்றலாம் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி சொல்கிறவங்களா இருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? டாக்டர்ஸு சொல்லியிருக்காங்களா? என்ன பயம் காட்டினாங்கம்மா, என்ன பயம் காட்டினாங்க? நான் ஏற்கனவே அதை நான் சாட்சியை சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூரினல் ப்ராப்ளம் இருந்தது. இல்லை பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஒரு கிளாண்டு வீங்கிருக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. ரைட்டா? ப்ராஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தை, தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல. அது ப்ராஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. முக்கியமான அது ஒரு சுரப்பி, அது 2 சுரப்பி இருக்குமா. அதில் ஒன்று ரொம்ப வீங்கியிருக்கு, அது 4 தான் இருக்கணும் வீக்கம், அது 8 இருக்குது, டபுளாக வீங்கியிருக்கு. அதனால் அது யூரினரி ட்ராக்ல உங்களுக்கு யூரின் ப்ராப்பராக வர மாட்டேங்குது. பயங்கரமான மரண வேதனை அது. அதை அனுபவிச்சேன் நான் கொஞ்ச நாள். டாக்டர்கிட்ட போய் சொன்னா என்ன சொன்னார்னா, அது சிக்கலான அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை தான், இது சிக்கலான ஒரு ஆப்ரேஷன் பிரதர். அந்த பகுதியில் இருக்கிற சில அந்த டிஷ்யூன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த கொஞ்சம் பகுதி, சதை பகுதியை நாங்கள் எடுத்து பாம்பேக்கு அனுப்பிச்சு
அதை டெஸ்ட் பண்ணணும். அது கேன்சர் இல்லைன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணலாம். அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனால் கை வச்சானா அது பரவிடும், இப்படியே இருந்து கொஞ்ச நாள் செத்து போங்கன்றாரு. அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னால் என்ன சொல்லியிருப்பீங்க? இல்லை, எனக்கு சொன்னார், டாக்டர் சொன்னார். ஆனாலும் இது என்னுடைய, அவர் சொன்னார் இது என்னுடைய சந்தேகம். ஸோ பயாப்சி நம்ம அனுப்புவோம்னு சொன்னாங்க. பயாப்சி எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. 15 நாள் கழித்து தான் பாம்பே போயிட்டு வரும்னு சொன்னாங்க. ஜெபத்தில் அழுதுருக்கேன் நான். நம்ம ஊழியக்காரன் தான், கர்த்தர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம் உள்ள ஒரு ஆள் தான். பெரிய பிரச்சனை என்ன சொல்லுவீங்க, கொரோனாலேருந்து என்னை காப்பாற்றின தெய்வம் தான், பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றின தெய்வம் தான். இப்பயும் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம், இது ஒருவேளை வர ரிசல்ட் கேன்சராக இருந்தால். இல்லை, கேன்சருக்கு என்ன கிடையாது, மருந்து கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கேன்சருக்கு மருந்து கிடையாது. கேன்சர் வந்தால் உங்களுடைய அந்த மரண நாளை தள்ளி போடலாமே வெளியே, அதை முற்றுமா அதுலேருந்து மனுஷனை வெளியில் கொண்டு வருவது கடினம். பல நாள் தண்ணியில் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். சோதனை மேலே சோதனை, அந்த பிசாசான கூட அந்த விட்டுனுக்கிறான சாமி. இல்லை, என் விசுவாசத்தை அவன் ஆட்டி பார்க்குறான். இல்லை, ரிசல்ட் வர நாள் அங்கேருந்து அந்த லேபரட்டரியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, ரிசல்ட் வந்துருச்சு. என்ன சிஸ்டர், ரிசல்ட் வந்துருச்சு சார், வாங்கிட்டு போங்க. கை காலெலாம் நடுங்கி போனேன். போகிறது எனக்கு தைரியம் இல்லை. நான் விசுவாசி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்குறது எனக்கு தைரியம் இல்லை. என் மகனை கூப்பிட்டேன், இதை போடா போய் அந்த ரிசல்ட்டை வாங்கிடு. வாங்கின உடனே அங்கே திறந்து பாரு, அது நெகட்டிவ், அது கேன்சர் இல்லைன்னு சொன்னால் எனக்கு உடனே ஃபோன் பண்ணேன்னு சொல்லி. அவன் போக மாட்டேங்கிறான். என் பையன் அதுக்கு மேலே தைரியசாலி. நான் போக மாட்டேன், நீனே போ. உன்னை என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இல்லை எனக்கு வேலை இருக்குது, நாங்கள் மீட்டிங் போகிறேன், நீனே போ. கட்சி வரைக்கும் நான் போகல. என் பையனை கையில் காலை விழுந்து கெஞ்சி, இல்லை போடா மௌனை போய் வாங்கிட்டு வான்னு போயிட்டான். போயிட்டு அவங்க ஒட்டுன கவரில் அது ரிசல்ட்டை கையில் கொடுத்துருக்குறாங்க. கிழிச்சி படிக்கிறாருன்னா கேட்டிருக்கிறான். போய் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா தான் பேஷண்ட்டு, நான் இல்லை, எங்கள் அப்பா தான் பேஷண்ட்டு, இதை கிழிச்சி உள்ளே என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொன்னார்னு. இல்லை, அந்த டாக்டர் கண்ணாபின்னான்னு திட்டிக்கிறாரு. சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், ஒட்டி வந்த ரிசல்ட் அது, கொண்டு போய் உங்கள் அப்பா டாக்டர்கிட்ட கொடுக்க சொல்லு. டாக்டர் அதை கிழிச்சு பார்த்து ரிசல்ட்டை சொல்லுவார் அப்படி சொல்லிட்டாங்க. அவன் வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு ஒரே உதறல் தான். உள்ளே வந்துச்சுங்க, கவர் ஒட்டி கவர் கையில் வந்துருக்குது. இல்லை, அது கேன்சராக இல்லையான்றது உள்ளே இருக்குது, மேட்ரு உள்ளே இருக்குது. நான் பயந்து செத்து இல்லை, வேர்த்து வடிஞ்சு என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேம்மா, என்ன அவங்க மருத்துவத்துறையில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்லாம் படிக்க தெரியும். கிழிச்சிட்டாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்பாளுங்க, அந்த உதறல் நேரத்தில் தான் நமக்கு யார் வேணும்? ஆமாம், எல்லாம் வசனம்லாம் அடிக்கிறது இல்லை. இல்லை, நான் போட்டு முழுக்கால் போட்டு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், சாமி நல்ல ரிசல்ட்டாக வரணும்னு. திறந்து பார்த்துட்டு அல்ல இல்லையா ப்ரைஸ்லான்னு கற்றுனாங்க எங்கள் வீட்டில். என்னான்னு கேட்டால், அது கேன்சர் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு. என்ன சந்தோஷம் தெரியுங்களா? வேர்த்து வடிஞ்ச நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன். இன்றைக்கி உயிரோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். அடுத்த 3ஆவது நாள் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் எனக்கு கேரண்டி கொடுத்துருக்குறாரு. இந்த பிரச்சனையை நீ ஒன்று 15 வருஷத்துக்கு தொடாது. இந்த 15 வருஷம்னா யார் ஞாபகத்துக்கு வராங்க? யாருமா அது? யார் அது? பார்த்தீங்களா, எசேக்கியேல் ராஜா, அவனுக்கும் கேன்சர் தான். பிளவைன்னு சொல்கிறான். அந்த காலத்தில் பிளவைன்னா என்னன்னு தெரியாது, அது வேற இல்லை, அது கேன்சர் தான். ஏசாயா போய் சொல்கிறான், எல்லாம் சரி பண்ணிக்கமா, அவனை உன் கதை முடிஞ்சிருச்சு. அவன் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை தேடினான். செவரு பக்கமாக திரும்பி கண்ணீரோடு ஜெபிச்சானா. சொல்லி சொல்லி ஜெபிக்கிறான், கர்த்தாவே, எத்தனையோ பாகால்களுடைய பலிபீடத்தை நான் இடித்து போட்டிருக்கேன். இல்லை, நிறைய உங்களுடைய பிள்ளைகளை நான் அவருடைய எதிரிகளை நான் காப்பாற்றிருக்கேன். உமக்காக நான் அதை செஞ்சுருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேனே சாமி, எனக்கு கிருமையாய் நீங்கள் இறங்க மாட்டீங்களா? ஏசாயா சொல்லிட்டு போயிட்டான், செத்து போவேன்னு சொல்லிட்டான் நான். இல்லை, அதே ஏசாயா கிட்ட கர்த்தர் பேசுகிறார். இல்லை, அவன் தேடின போது கர்த்தர் ஏசாயா கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? போய் சொல்கிறா, அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன். அவன் என்னை என்னை நோக்கி கூப்பிட்டான், என்னை தேடினான், அவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். போய் சொல்லு, he is not going to die, அவன் சாக மாட்டான்னு போய் சொல்லு. 15 ஆண்டுகள் அவன் ஆயுசு நாட்களை நான் கூட்டி தருகிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் தேடுனீங்கன்னா இதாங்க, கர்த்தரை தேடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுங்க. நான் ஒரு காலத்தை நடுங்கி போய் என்ன வந்தா, ரிப்போர்ட்டை கிழிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது, அதை படிக்க எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் கர்த்தர் இல்லை, நாங்கள் தேடின நாட்களில் கர்த்தர் எங்களை கைவிடலை. இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் ஆரோக்கியத்தோடு தான் நான் பேசின்னு இருக்கிறேன். அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்து இன்றைக்கி 5 ஆண்டுகள் ஆகிருக்கும். அந்த பிரச்சனை எனக்கு சுத்தமாக இல்லை. எந்த மருந்து மாத்திரம் அதுக்காக நான் சாப்பிட்றதில்ல. தைரியமாக நான் சொல்கிறேன், கர்த்தரை நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை நான் கோடிட்டு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி பாட்டில் நிறையா பாடித்தாங்க, ரைட்டா? அந்த பாட்டு ஒரு முறை கேட்டால் அப்படி தானே சிஸ்டர், உங்கள் மைண்டில் அப்படி தானே ஓடிட்டு இருக்குது. ஒரு முறை பாட்டை போட்டு கேட்டுட்டு எல்லாம் எண்ணி சொல்லுன்னா எப்படியா சொல்கிறது? ஒரு 10 வாட்டியாவது கேட்க வேணவா? நீ 100 வாட்டி கேட்டேன்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லினே இருக்கிற. என்ன சிஸ்டர், என்ன பண்ணுறது? கரெக்ட் தானே? அந்த பாட்டு வேணா நான் ஸ்பர்ஜன்ட்டை நான் கொடுத்துன்னு போகிறேன், வேணுங்க கேட்டு வாங்கி வீட்டில் போய் பிரச்சனை நேரத்தில் அதை போட்டு கேளுங்க. கண்ணீர் வரும் கண்டிப்பாக, பின்னாலே தொடர்ந்து ஆறுதல் வரும். இல்லை, இருளில் இருக்கியா நான் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, தனிமையாக இருக்கியா நான் அவனை துணையாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, சொல்கிறாராம்மா. ஆமாம், அந்த அம்மா கடைசியில் சொல்லுது, உம்மை மார்பிளை சார்ந்து இருப்பது தான் எனக்கு இன்பம் ஐயா அப்படின்னு முடிக்கிறாங்க. யார் மார்பிளை சாஞ்சுன்னு இருக்கீங்க? என்னம்மா, உலகத்தோடு நீங்கள் ஒத்து வாழுவீர்கள் என்று சொன்னால் மோசம் போவீர்கள், ரைட்டா? நான் அந்த இதை மட்டும் நான் வரிசையாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், ரைட்டா? நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக நான் செய்தி நான் முடிக்க போகிறேன், ரைட்டா? முடிஞ்சு போச்சு, ரைட்? 5 நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க, நம்ம பைபிளில் குறித்து வச்சுக்கோங்க. நம்பர் 1 சங்கீதம் 105:3. சத்தமாக படிங்க, வேகமாக படிங்க. 5 வசனம் முடிக்க போகிறேன். எவ்வளோதான் சங்கீதம் எடுக்குது? எவ்வளோதான்? கோடு போட்டுக்கோங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ஆமாம், இதயம் மகிழுமா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை தருகிறேன்னு சொல்கிறாரா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரா? சந்தோஷத்தை தரேன்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் வந்தோடனே கேட்டேன், அல்லேலூயா கம்மியாக தான் வந்தது, ரைட்டா? இல்லைன்னு சொல்லணுமேனு சொல்லலாம். உண்மையாக சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ரைட்டா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தேடுகிறவளுக்கு என்ன கொடுப்பாரா? அவர் மகிழ்ச்சியை, இருதயத்தில் மகிழ்ச்சியை தருவார். நம்பர் 2 எஸ்தர் 8:22, பக்கம் 599. சீக்கிரமா, ஐயோ பக்கம் பேர் சொல்லிட்டேன்னா 599, ரைட்? சாரி, எஸ்தர் இல்லைம்மா, எஸ்ரா, சாரி, எஸ்ரா 8:22. கோடு போட்டுக்கோங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு என்னவா? அவருடைய கரம் நன்மைகளை தருவேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல சந்தோஷத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன தருவாரா? நன்மையான காரியங்களை நான் உனக்கு தரவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 9:10 என்ன சொல்கிறாருன்னா, நானே சொல்லிடுறேன். நீங்கள் தேடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரைட்? 9:10. கை விடுகிறது இல்லை. யார் சொல்கிறான்? தாவீது சொல்கிறான். இல்லை, சொன்ன பார்த்தீங்களா? பகைவர்கள் சூழ்ந்து அந்த இரவு வேளையில் நிம்மதியாக தூங்கின ஆளுங்க. அவன் தூக்கம் வரும். என்ன ஸ்பர்ஜன், நாளைக்கு பரீட்சை, தூக்கம் வரும். இன்னைக்கு நைட்டு ஜுரம் வரும். இல்லை, எக்ஸாம் ஜுரம் வந்துச்சான், அது வேறு. எக்ஸாம் ஜுரம் வந்துச்சு குழந்தைக்கு. இல்லை, அதை விட்டு தொல்லை பண்ணாத. என்னடா ஜுரம் வருதாடா? பரீட்சை ஜுரம் வருதா? எது வந்தால் நமக்கு என்னையா? எது வந்தால் நமக்கு என்ன? கவலை இல்லாத ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறான் பாருங்க. சொல்கிறான், எது வந்தால் நம்ம என்ன? முட்டை வாங்கினாலும் எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்படி தானே? இல்லை, அடுத்த முறை இல்லை, சில அம்மாலாம் சொல்லி அனுப்பாங்க, அந்த மாதிரி சொல்லி அனுப்பாதுங்க. பரீட்சையை நல்லா பார்த்து எழுதுமா. அவனை யாரை பார்த்து எழுதுறது? இந்த மாதிரி கேன ஜம்பம் தயவுசெய்து பண்ணாதீங்க. கர்த்தரை தேடுங்க. அதுவும் தப்பாக தேடக்கூடாதுல்ல. சொல்லி அனுப்பாங்க குழந்தையிட, டேய் ஒரு கேள்வி விடாமல் நல்லா பார்த்து எழுது. பையங்கப்பா யார் பார்த்து எழுதுறது? பிடிச்சிருப்பாங்க, சாத்திருப்பாங்க. வீட்டு அடுத்த நாள் வரும், வந்து வாத்தியாரை பாரு. ஏன்னா நீ தானே சொன்ன பார்த்து எழுதுனா, பக்கத்து பேப்பரை பார்த்து எழுதுனா பிடிச்சினாங்க. வந்து வாத்தியார் பார்க்க சொல்லிக்கிறாரு. இல்லைவா? இன்னும் சில ஆளுலாம் இருக்கிறான், ஜபம் பண்ணும்போது, பரீட்சை எழுதும்போது சில ஜபம்லாம் பார்த்தீங்கன்னா கேனத்தனமாக இருக்கும். சாமி நான் இவ்வளோ தான் பச்சிக்கிறேன், ரைட்டா? நான் இவ்வளோ தான் படிச்சுக்கிறேன். கேள்வியெல்லாம் இதுக்குள்ளேயே வரணும்.
இவங்க படிச்சதுக்குள்ளே கேள்வி வரணுமா? வராது. உன் கடமை நீ செஞ்ச, கர்த்தர் அவருடைய கடமையை அவர் செய்வார். இன்னும் அடுத்த ஒரு சம்பேறி இருக்குது. உம்மை நம்பி தான் சாமி நான் போகிறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியாது. உம்மை நம்பி தான் நான் எக்ஸாம் ஆளுக்கு போகிறேன் சாமி. நான் களிமண், நான் முட்டாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தான் என் கையை பூச்சி பச்சை எழுதணும். எழுத மாட்டார். கேட்டிருக்கீங்களா யாராவது? கை பூச்சி எழுதுங்க சாமி, எழுத மாட்டார். இல்லை, எழுத மாட்டாரா? 2 காரியம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒன்று, அவர் தேடுகிறவர்களுக்கு சந்தோஷத்தை தருவாராம். 2வது, அவர் தேடுகிறவர்களுக்கு நன்மையை தருவாராம். 3வது, நீதிமொழிகள் 3வது என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், தேடுகிறவன் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. 4வது என்ன சொல்கிறார்? நீதிமொழிகள் 28:5. சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 28:5. ஆமாம், துஷ்டருங்க இருக்கான் பார்த்தீங்களா? கடவுளை நம்பாமல் பேய் பிசாசை நம்பின்னு பார்த்தியா? அவங்கெல்லாம் முட்டாளாக இருப்பானுங்களாம். அடுத்து என்ன வர போகுதுன்னு தெரியாமல் கும்பலில் என்ன போட்டுன்னு இருப்பாங்க. வேணா நம்ம சொல்ல வேண்டாம். கும்பலில் போட்டுன்னு போவான், அப்படியே போயின்னு இருப்பான். ஏடா போகிற? தெரியாது. எல்லாம் போகிறான், நானும் போகிறேன். ஏன்டா கத்துனேன்? எல்லாம் கத்துனா நானும் கத்துறேன். அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களாம்மா? சில சமயத்தில் அலையிலையோ சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அலையிலையோ சொல்லாதீங்க. இல்லை, எதுக்கு அலையிலையோ சொல்லணும், எதுக்கு அலையிலையோ சொல்லக்கூடாதுன்னு சிலதெல்லாம் இருக்குது. இல்லை, எத்தனை பேர் தூங்கி நிற்கீங்க? அலையிலையோ சொல்லணும். அலையிலையோ சொல்கிறவங்க இருக்கான் சபைக்குள்ள. எத்தனை பேர் தூங்கி நிற்கீங்க? எல்லாம் அலையிலையோ சொல்லுங்க அப்படின்னா அலையிலையான்னு சொல்கிறவங்க தூங்கி நிற்குவேன். ரைட். கர்த்தர் சொல்கிறாரா, இந்த முட்டாளுங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு ஒன்றுமே தெரியாதான். ஆனால் கர்த்தரை நம்புறவங்களுக்கு படிமா, கர்த்தர்களுக்கு தேடுகிறவர்களுக்கோ எல்லாத்தையும் அறிகிற அறிவை தருவாராம். இல்லை, அவரே சொல்கிறாரா, ஞானத்தை நான் தருவேன் உனக்கு. நீ முட்டாளாக இருக்க மாட்ட. நீ என்னை தேடுனேன்னு சொன்னால் உனக்கு ஞானத்தை நான் தருவேன். 5வது கடைசியா ஓசியா 10:12 பக்கம் 1056. ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தங்க. சரி, இந்த வசனம் படித்த பிறகு அவர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரைட்டா? கவனிக்கிறீங்களா? பாவம் படிமா. ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆமாம், நீங்கள் அவரை தேடுனீங்களா என்ன பண்ணுவாராம்? உங்கள் மேலே நீதியை வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எதிராக நின்று எவனுமே அநியாயமாக ஜெயிக்க முடியாது. இல்லை, நீங்கள் பெரிய பாக்கியவான்கள் இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேடுனீங்கன்னா என்ன பண்ணுவாரா? அவர் உங்களுக்கு நீதியை உங்களுக்காக நடப்பிப்பேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 41:10 எதாவது சொல்கிறாள், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதி என் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். உன்னை எவனும் குற்றப்படுத்த முடியாது. nobody can find fault with you. யாரும் உன்னை குறை சொல்ல முடியாதா? இந்த ஆசீர்வாதம் 5 ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? யாருக்குமா? அவரை தேடுகிறவர்களுக்கா. ரைட்டா? அதே சங்கீதக்காரன் 14:2 என்ன சொல்கிறான்? நான் முடிக்கிறேன், கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 14:2 என்ன சொல்கிறான்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண் நோக்கினாரா. அவர் பார்த்துனே இருக்காரா, கண் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. உணர்வுள்ளவன் ஆனாது என்னை பார்த்து என்ன பண்ண மாட்டானா? என்ன நோக்கி கூப்பிட மாட்டானா? என்ன தேட மாட்டானான்னு கர்த்தர் நோக்கி கொண்டே இருக்கிறாரா? தேடுவீங்களா? யாரை தேடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லை, இன்னும் நீங்கள் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை தேடவில்லை என்று தான் அர்த்தம். இல்லை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் நான் அழகாக சொல்லிட்டேன் இல்லையா? கர்த்தர்னு சொல்கிறாரு, உனக்கு என்ன பண்ணுவானா? சந்தோஷத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அடுத்து என்ன சொல்கிறாரு? ஆமாம், நன்மை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட்? அப்புறம் நீ எல்லாத்தையும் உனக்கு ஞானத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி நடந்துக்கணும்னு ஞானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாரா? நீதி உனக்கு நான் நடப்பிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரா. தப்பாக அவன் மேலே யாராவது குறை சொன்னாங்கன்னா அவனுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன்ல. உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே போகும். அது ஒன்றால் ஆனதில்லை. யாரால் ஆனது? அது கர்த்தரால் ஆனது. இது வரைக்கும் கர்த்தரை நீங்கள் தேடலைன்னு சொன்னால் கர்த்தரை இனியிலேருந்து நீங்கள் தேடுங்க. கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாரா, சமாதானத்தை தருவாரா, உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென்.
பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே காத்திருப்போம், காத்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். மோகன் வந்து காணிக்காச்சாமன், மோகன் காணிக்காச்சா மை கொடுப்போம். இன்றும் என்றும் ஆராத தெய்வமே மகு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, காணிக்காக ஆண்டவரே இன்றைக்கு வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக இஸ்ரவேல் சபை விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் காணிக்கை ஆண்டவரே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே தேவரே, இந்த காணிக்கை நீர் 30, 60, 100 ஆண்டவரே பலன் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனே நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகம் சவிக்கு ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நீ கிருபையும் பலனும் சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவே நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே. பிதாவே, இந்த வேலை நன்றி எடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவியினால் ஆகும். ஊழியக்காரர் மூலமாய் ஐயா மூலமாக நீர் பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று 5 காரியங்களை நீ சொன்னீர், அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அதுபோல் தேடி அந்த 5 நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எந்த நாமே குற்றப்படுத்துவாய் சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு இந்த 19ஆம் தேதியில் 7ஆம் மாதம் 2026 இந்த வார்த்தையை ஊழியக்காரமணி பேசியிருக்கிறீர். ஒவ்வொருக்கும் அந்த வார்த்தையை நீ கொடுத்திருக்கிறீர். அவர் வாழ்க்கையில் நீ செய்த அற்புதத்துக்காக சோத்திரம் ஆண்டவர்.
அவர் கொடுத்த சுகத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. அவருடைய பயத்தை நீக்கி ஒரு அற்புதம் செய்தீரதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த அறுவை சிகிச்சை செய்து நீங்கள் 5 வருஷம் ஆகுது சொன்னார் அப்பா. ஊழியக்காருக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்கிற நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்த மனைவி பிள்ளைகள், மகள், மருமகன், பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் போல பாதுகாத்து கொள்வேன். அவரை ஊழியத்துக்கண்டு வைத்திருக்கிறீரே, அவர் கொடுத்த சுகத்துக்காக சோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் கூப்பிடு அவர் செவி திறந்திருக்கிற வார்த்தையின்படியே 34:15 படி ஊழியக்கார வார்த்தையினை அவர் ஜெபத்தை கேட்டு அதிசயம் செய்தீரே, அதுக்காக நன்றி. குடும்பத்துக்கு சாட்சியாக வச்சிருக்கிறேன், மற்றவங்களுக்கும் சாட்சியாக வச்சிருக்கிறேன். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். ஒரு வார்த்தையை பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் அது ஆறுதலாக, ஒரு உற்சாகத்தோட, ஒரு உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதி வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்தியும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. சாலமோனுக்கு தாவீது சொன்னது போல, நீ தேடினால் தென்படுவார், விட்டுடுவார் என்று 1:28 சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றி உதவி செய்கிறார். சிங்கக்குட்டிக்கு தாழ்ச்சி அந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற நன்மை குறைபடாத சங்கீதம் 34:10 படி எங்கள் வாழ்க்கை நன்மை குறைபடாமல் இருக்க உம்மை தேட உதவி செய்கிறார். கடைசியாக எச்சரிக்கையின் வார்த்தையாக 14:2 சங்கீதத்தில் தேவனை தேடுகிற உண்டோ என்று உணர்வுள்ள உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்தில் பார்த்தார். அப்பா, எப்படியாப்பட்ட வார்த்தை நீ பார்க்கிறீரே, நாங்கள் உண்மை தேடாத குறைகளை மன்னியும் அப்பா, உண்மை தேடாத குறைகளை மன்னியும். ஆண்டு சங்கீதம் 34:2 படி 14:2 படி நீ எங்களை பார்க்கிறீரே, தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பரலோகத்தில் கர்த்தர் கண்ணோக்கமானார் என்று பார்க்குறோமாப்பா. அது எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே. எங்களை மட்டுமாக கிருபையை நடத்தி வருகிறீரே, அதை மட்டும் அழிக்காமல் பாதுகாத்து வருகிறீரே. நாங்கள் தேட வேண்டும், அதிகமாய் தேட வேண்டும், இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம் அப்பா. இந்த எச்சரிக்கையின் வார்த்தைகளுக்காக சோத்திரம், இந்த ஆசீர்வாத வார்த்தைகளுக்காக சோத்திரம். என் வசனத்துக்கு நடுகிற நோக்கி பார்ப்பேன் சொன்னீரே, இந்த வார்த்தையை நடுங்க. அதுபோல் நம்ம கர்த்தரை தேடுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை இந்த வாரம் முழுதும் தியானிக்க, தன் வாழ்க்கை முழுதும் தியானிக்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுவோம். படிக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, அவங்களும் படித்து நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க உதவி செய்கிறாங்க. எல்லாரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். முதியோர், இளைஞர், குடும்பத் தலைவர் எல்லாரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். அவர் நல்ல சரீர சுகம் ஆரோக்கியம் தருவீராக. பண தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக. நிறைவாந்து வரும்போது குறைவாந்து ஒழிந்து போயிட்டு வார்த்தையின்படி ஆஸ்வதியும். செய்து கொடுத்த தாசனை ஆஸ்வதி போக்கில் வத்தில் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவி தேவனுக்கு சோதரம் பண்ணுவோம், குமாராகி தேவனுக்கு சோதரம், பசுதாகி தேவனுக்கு சோதரம் பண்ணுவோம். எல்லாம் சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமேடி பசுநாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் வருவதும் ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு சொல்ல செய்தி கொடுத்த தாசனோடும் ஆண்டு வரும் என்பதாக ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் சிங்க குட்டிகள் பட்டினி ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஊற்றி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை ஊற்றி தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள்
கிடக்கும். ஆண்டவரை தேடுவோம் குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளை நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடு. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை. ஓ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.